ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல கடோத்கச்சன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடோத்கச்சன் பீமனுக்கும் ஹிடிம்பிக்கும் பிறந்த மகன். காட்டுல பாண்டவர்களும் குந்தி தேவியும் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஹிடிம்பி பீமனை பார்த்து காதல் வயப்படுறாங்க. பீமன் கிட்ட வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது பீமன் மறுத்துறாரு. அப்போ குந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கம்மா, நீ ராட்சச குடும்பத்தை சேர்ந்தவ, எப்படிமா ஒத்து வரும்? அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் ஒரு ராட்சசனா தானே இருக்கும். ஹஸ்தினாபுரத்தோட வாரிசு ஒரு ராட்சசனா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹிடிம்பி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படி நினைக்காதீங்க, ராவணனோட அம்மாக்கு தான் ராவணனும் பிறந்தாங்க, விபீஷணனும் பிறந்தாங்க. அந்த மாதிரி எனக்கும் பீமனுக்கும் பிறக்கிற குழந்தை கண்டிப்பா விபீஷணனா தான் வாழுமே தவிர ராவணனா வாழாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீமன் ஹிடிம்பியை கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தை தான் கடோத்கச்சன். ஹிடிம்பி பீமன் கிட்ட நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்க மகன் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு துணையா நிப்பான் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு மகாபாரத யுத்தம் நடக்கும்போது 14வது நாள் யுத்தத்துல அர்ஜுனன் கையால ஜெயத்ரதனோட தலை வெட்டப்பட்டதுனால சூரியன் அஸ்தமனமான பிறகும் யுத்தம் நிக்காம தொடருது. ராட்சசர்களுக்கு இரவு நேரத்துல பலம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் கடோத்கச்சனை யுத்தத்துல இறக்குறாரு. கடோத்கச்சன் பல பேரை கொல்றாரு. அப்போ துரியோதனன் கர்ணன் கிட்ட இந்த கடோத்கச்சனை எப்படியாவது கொன்னுடு, அப்படி நீ கொல்லல அப்படின்னா கடோத்கச்சனால நம்ம எல்லாருமே செத்துருவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கர்ணனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கடோத்கச்சனை கொல்ல முடியல. கர்ணன் கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா சக்தி ஆயுதம். அந்த சக்தி ஆயுதம் இந்திரதேவன் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்திரதேவன் அந்த சக்தி ஆயுதத்தை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சக்தி ஆயுதத்தை உன்னால ஒரு தடவை தான் உபயோகிக்க முடியும், அது மட்டும் இல்லாம யுத்த காலத்துல உனக்கு எதிராக யார் இருந்தாலும் இந்த சக்தி ஆயுதத்தால அவரை உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ துரியோதனன் கர்ணன் கிட்ட அந்த சக்தி ஆயுதத்தை உபயோகிச்சு முதல்ல இந்த கடோத்கச்சனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்ணன், துரியோதனா, அந்த சக்தி ஆயுதம் அர்ஜுனனை கொல்றதுக்காக நான் வச்சிருக்கிறேன், இப்ப நான் கடோத்கச்சனை கொன்னுட்டா அந்த ஆயுதம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு துரியோதனன் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ அர்ஜுனனை கொல்லணும்னா அது வரைக்கும் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கணும். கடோத்கச்சனை நீ கொல்லாம விட்டன்னா கடோத்கச்சன் கையால நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். அதனால இந்த சக்தி ஆயுதத்தை வச்சு முதல்ல நீ கடோத்கச்சனை கொன்னுடு, அதுக்கப்புறம் அர்ஜுனனை கொல்றதுக்கு வேற வழி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம கர்ணன் சக்தி ஆயுதத்தை உபயோகிச்சு கடோத்கச்சனை கொல்றாரு. இதுதான் கிருஷ்ணரோட திட்டம். கிருஷ்ணருக்கு என்னன்னா, அர்ஜுனனும் கர்ணனும் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே கர்ணன் அவரோட சக்தி ஆயுதத்தை உபயோகிச்சிடணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அதுக்கேத்த மாதிரியே சக்தி ஆயுதம் கடோத்கச்சன் மேல செலுத்தப்பட்டு சக்தி ஆயுதத்தோட காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீங்க கடோத்கச்சனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கடோத்கச்சன் தர்மத்தின் பக்கம் நின்று சண்டையிட்டதுனால நம்மளோட ECG கார்ட்ஸ்ல கடோத்கச்சனுக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.